கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 141ஆம் சங்கீதத்தில் இது தாவீது சங்கீதம் என்று வாசிக்கிறோம். இந்த சங்கீதத்திலே தாவீது தன்னுடைய பலியை குறித்தவர் விளக்குகிறார், விண்ணப்பங்களை குறித்து எழுதுகிறார். எது பலி என்கிறதை இதில் விளக்குகிறார். என் விண்ணப்பங்கள் உமக்கு முன்பாக அந்தி பலியாக இருக்க கடவுது என்று சொல்லி எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, அக்கிரமக்காரருடைய காரியங்களை எழுதுகிறார். நீதிமானனை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி எழுதுகிறார். சில நேரம் நீதிமான்கள் நம்மை குட்டுகிறது நமக்கு நல்லது. அடிக்கடி குட்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா பிரச்சனை. நாம் என்ன ஆயிடுவோம், சீர்கெட்டு போயிடும். அப்பப்போ குட்டுறதுக்கு ஒரு நீதிமானை தேவன் வைக்க வேண்டும். நம்ம எப்பெல்லாம் தேவ செய்தி கேட்குறோமோ, ரொம்ப இன்பமாக தேவ செய்தி சொன்னால் அது குட்டுறது இல்லை, அது நல்லா காயத்தை ஆற்றாமல் நல்லா வளர்க்குறது. ஆனால் குட்டுக்கிறது நமக்கு நல்லது. சொல்லுவாங்க, ஒரு யார் கையில் குட்டு வாங்குறோமா, குட்டு வாங்கினாலும் மோதிர கையில் குட்டு வாங்கணும். இந்துக்கள் பழம், குட்டுப்பட்டாலும் மோதிர கையில் வாங்கணுமா. ஏன்னா அந்த குட்டுறவங்க அடுத்து மோதிரத்தையும் கொடுப்பாங்களாம். காரணம் என்ன, யார் நம்மை கடிந்து கொள்ளுகிறார்களோ அவர்களிடத்தை இயல்பாகவே நம்ம மேல் ஒரு அன்பு இருக்கும். அன்பினால தான் கடிந்து கொள்வார்கள். எப்படின்னா போட்டோம்னா அதை என்ன பண்ண மாட்டாங்க, கண்டுக்க மாட்டேன். என் பிள்ளை எப்படின்னா போட்டோம், இல்லை பக்கத்து வீட்டு பிள்ளை போய் யாரெல்லாம் கூட்டிக்கிட்டு இருப்போமா, திட்டிக்கிட்டு இருப்போமா, திட்ட மாட்டோம். அதே எப்படின்னா போட்டு போ அப்படின்வோம். நம்ம பிள்ளையை தான் கூப்பிட்டு என்ன செய்வோம், 4 திட்டுவோம், 2 அடி அடிப்போம். அதனால தான் குட்டுப்பட்டாலும் யார் கையில் குட்டுப்படணும், மோதிர கையில் குட்டுப்படணும்னு சொல்கிறது. நம்மளை கூட குட்டுறதுக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார், சில நீதிமான்களை வைத்திருக்கிறார். நாங்கள் ஆன்டி சபையில் இருக்கிற வரைக்கும் அப்பப்போ ஆன்டி கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. எங்களை நடத்தின அக்கா கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. செய்கிற தப்ப எப்படி போகாது, எப்படி போகாது, அங்கே உட்காராது, இங்கே உட்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கஷ்டமாக இருக்கும், ஐயோ இப்படியே திட்டிக்கிட்டே நம்மளை மட்டும் ஏன் பண்ணுறாங்க, அப்படி நம்மளை மட்டும் டார்கெட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்றப்போம். ஆனால் அது குட்டுப்பட்டது நல்லதுன்னு எப்போ தெரியும், நம் வளரும்போது தான் தெரியும். குட்டு வாங்கின பிள்ளைங்க தான் நல்ல அழகாக நல்ல பிள்ளைங்களாக வளரும், உத்தம பிள்ளைங்களாக வளரும். மற்ற பிள்ளை எப்படிலாம் போன் விட்டதோ அது பாட்டுக்கு போயிடும், அது இஷ்டத்துக்கு போயிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்கே குட்டுப்படுறது நல்லது. அதனால தான் அவர் அதை எழுதுகிறார். நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிற காரியம் அது அல்ல. அதில் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆமாம், 2 காரியத்தை இங்கே எழுதுகிறார். அவர்கள் எனக்கு வைத்த வலையின் சிக்குகள், வலையின் சிக்குகளுக்கும் கண்ணியின் சுருக்குகளுக்கும் என்னை தப்புவியும். இன்னைக்கு சிக்கு சுருக்கு இதான் பார்க்க போகிறோம். நடா சிக்கு சுருக்குலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மெசேஜே அதுதான். எதை பார்க்க போகிறோம், சிக்குன்னா என்னது, ஏன் வருது சிக்கு, சும்மா வராது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் போய் சிக்கிக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்சலோமை குறித்து பார்க்கிறோம். அப்பாவுக்கு விரோதமாக எழுப்பிட்டான், ஆட்சியை பிடிச்சிட்டான், ஒரு சண்டை நடக்குது, வேகமாக ஓடி வருகிறான். வந்து எப்படியா தப்பிச்சிடலாம், எப்படியா உயிராக தப்பிச்சா போதும்னு ஓடுறான். அவன் எங்கே சிக்கி கொண்டான், ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் அந்த கிளைக்குள் சிக்கி கொண்டான். அந்த விழுதுகளுக்குள் சிக்கி கொண்டான். வெளியே வர முடியல. ஏன்னா அவனுக்கு முடி ஜாஸ்தி, அவன் முடியே அவனுக்கு சிக்கா போயிடுச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதிக முடியுடையவன் நான் வேதத்தில் வாசிக்கும் போது அது எழுதப்பட்டிருக்கிறது. ஹைட்டும் ஜாஸ்தி, போய் மாட்டிக்கிட்டான். அது நிமித்தம் அவன் என்ன செய்தான், தன் ஜீவனை இழந்தான். அதனால சிக்குகள் ஏன் வருகிறது, விரோதமா தேவனுக்கு சித்தம் இல்லாததை நாம் செய்யும் போது சிக்குகள் தானாய் உருவாக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிக்குகள் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், கண்ணிகள் நமக்கு விரோதமாய் வைக்கப்படும். இந்த கண்ணிகள் அப்படின்னா நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னா, புறாக்களுக்கு அந்த கண்ணி வைப்பாங்க. புறாக்கள், மான்கள், காட்டில் இருக்கிற வேடர்கள் பெரிய வலை விரித்து என்ன செய்வாங்க, அது மேலே விதையை போட்டுருவாங்க. விதையை போட்டு அதுக்கு மேலே மண்ணெல்லாம் அது வலை மாதிரி தெரியாது. அது பார்க்க புறாக்களுக்கு என்ன தெரியாது, வலை மாதிரி தெரியாது. அதில் விதையெல்லாம் போட்டோன்னே இது இயல்பாக வந்து என்ன பண்ணும், நல்ல விதை இருக்குது, சூப்பராக இருக்குது, வந்து உட்காருங்க.
அப்படி கூட்டமா வந்து உட்காரும்போது இந்த வலை என்ன செய்யும், ஒரு பக்கம் இழுத்துக்கொள்ளும், உடனே சுருக்கிடும். இந்த சிக்கன் என்ன பண்ணும், வலை உடனே சுருக்கி அது காலை எல்லா காலம் மாட்டிக்கும். எதாலையும் பறக்க முடியாது. வேடன் வந்து தூக்கி கொண்டு போற வரைக்கும் அவைகளால் பறக்க முடியாது. ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு கதையை கேட்டேன், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுக்காக சொல்றேன். அந்த என்ன செய்தான், ஒரு மனிதன் அநேக புறாக்களை வளர்த்து வந்தான். இந்த புறாக்கள் வேடனுடைய வலையில மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு இந்த புறாக்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்தான், மனப்பாடமா ஒன்று சொல்லி கொடுத்தான். வேடன் வருவான், வலையை விரிப்பான், கண்ணியை வைப்பான், நாங்க சிக்க கொள்ள மாட்டோம். என்ன சொல்லணும், வேடன் வருவான், வலையை விரிப்பான், கண்ணிகளை வைப்பான், நாங்க சிக்கி கொள்ள மாட்டோம். இதை மட்டும் இந்த புறாக்கள் அழகா கத்துக்குச்சு, நல்லா கத்துக்குச்சு. எப்பயும் சொல்லுது, மனப்பாடமா சொல்ல ஆரம்பிச்சிச்சு. வேடன் வந்து பார்க்குறான், பார்த்தா இதுங்க சொல்லுது, வேடன் வருவான், வலையை விரிப்பான், சிக்குகளை வைப்பான், நாங்கள் சிக்கி கொள்ள மாட்டோம். வேடனுக்கு ஒரே டவுட், என்னடா அது புறாக்களை பேசுது, சிக்கி கொள்ள மாட்டோம்னு வர சொல்லுது. சொல்லிட்டு ஒரு தரம் பார்த்தா, 2 தரம் பார்த்தா, மூணாவது தரம் எதுக்கும் வலையை விரிச்சு தான் பார்ப்போம். இதெல்லாம் பண்ணுச்சு, எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. வேடன் வருவான், வலையை விரிப்பான், என்ன செய்வோம், சிக்கி கொள்ள மாட்டோம். அவன் விதைகள் எல்லாம் மேலே தூவி மண்ணம் தூவி வச்சுட்டான். சொல்லிக்கிட்டே போய் பறந்து போய் அந்த விதை மேலே உட்காந்துச்சு. என்ன சொல்லிக்கிட்டே போச்சு, வேடன் வருவான், கண்ணியை வைப்பான், நாங்கள் சிக்கி கொள்ளுவோம். சொல்லிக்கிட்டே போய் விதையெல்லாம் சாப்பிட்டுச்சு, சாப்பிட போச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சு, மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு நம்ம கூட அப்படிதான், நமக்கு எழுதி கொடுத்துட்டாரு தேவன், நாமளும் புறாக்களை தான் இருக்கோம், புறாக்களை போல தான் இருக்கோம். எழுதி கொடுத்துட்டாரு பைபிளை. நம்மள என்ன சொல்றோம், வேடன் வருவான், வலையை வைப்பான், நாங்க சிக்க மாட்டோம், எங்களை நீ ஒன்றும் பண்ண முடியாது பிசாசே, அப்பாலே போ சாத்தானே சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனா எங்க போய் உட்கார்றோம், அது தெரியாம வலை மேலேயே போய் உட்கார்றோம். அது மேல இருக்கிற விதைகளையே சாப்பிட வாஞ்சிக்கிறோம். சில நேரங்கள்ல இந்த விதைகள் எப்படி இருக்கிறது, கள்ள உபதேசங்களா இருக்கிறது. இதுலயே போய் உட்கார்ந்து இதை சொல்லிக்கிட்டே சாப்பிடுவோம். இப்படிப்பட்ட ஆட்கள் உண்டு இன்றைக்கு, அவைக்குரிய புறாக்கள். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் புறாக்களை போல கபடற்றவர்களாய் இருந்தாலும் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களா. ஏன் விரிக்கிறான், ஏன் வைக்கிறான், நாம மாட்டிக்கிட்டா என்ன ஆகும், அதெல்லாம் கேட்கணும். கேட்காமலே போய் எங்கன்னா போறது, எங்க பெரிய கன்வென்ஷன் நடத்தா உடனே அங்க ஓடு, சபைக்கு வர்றது இல்லை. அந்த ஊர்ல பெரிய கன்வென்ஷன், இது வரைக்கும் ஆன்டி வீட்டில இருந்து இங்க வரைக்கும் நான் எந்த பெரிய கன்வென்ஷனுக்கெல்லாம் போனதில்லை. போனால் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள்ட்ட வைக்கிற கன்வென்ஷன் இங்கே சென்ட் ஜார்ஜ் ஸ்கூலில் நடக்கும், இல்லை இந்த இதில் மைதானத்தில் நடக்கும், இங்கே டவுட்டன் மைதானத்தில், அங்கே தான் போயிருக்கும். வேற எதுக்கும் ஓடினது இல்லை, வேற எதையும் கேட்கணும். காரணம் இல்லை, வேடன் வருவான்னு தெரியும், கண்ணியை வைப்பான்னு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே போறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரதர் கேட்டாங்க, கால் இரும்புலியூர் போறது, தெரிஞ்சுக்கிட்டே தான் போகுது. வேடன் வருவான், கண்ணியை வைப்பான், சிக்கி கொள்ள மாட்டான் சொல்லிக்கிட்டே, அப்பாலே போ சாசை, அப்பாலே போ சாத்தானே போய் அங்கே போய் உட்காரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஏன் சொல்லுகிறார், மாட்டிக்க கூடாதுன்னு வசனம் எழுதி வச்சிருக்காரு. ஆனா நம்ம மாட்டிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருப்போம் வசனத்தை. அது நிமித்தம் தான் இன்றைக்கு அநேக ஆத்துமக்கள் கெட்டு போகிறது, வழி விலகி போகிறது, தவறான உபதேசங்களிலே கட்டப்படுகிறது. அப்ப இன்னைக்கு தேவன் சொல்றதெல்லாம், நான் புறாவை போல இருக்க வேண்டும், கபடற்றவர்களாய் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். அப்பதான் கன்னிகளுக்கு தான் தப்பிக்கொள்ள முடியும். இந்த கன்னிகளை குறித்து எரேமியா சொல்லுகிறார், அதை வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம். எரேமியா 50:24. ஆமா, இந்த பாபிலோன் என்ன பண்ணுச்சு, தேவனுக்கு விரோதமாய் எழும்பினது. கர்த்தருக்கு விரோதமாய் இந்த பாபிலோனை உருவாக்கி அதை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவரே தேவன் தான். என்ன ஆயிடுச்சு, இது போய் சிக்கல மாட்டிக்கிச்சு.
தேவன் தான் தெரிஞ்சுமே அவருடைய பௌத்திரன் அந்த கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மகாபாபிலோன் நேபுகாத் நேச்சாருடைய பௌத்திரன் என்ன செய்தான்? திரும்ப விக்கிரகங்களை ஆராதிக்க ஆரம்பித்தான். தேவ பயத்தை விட்டான். கண்ணார பார்த்தான் தானியேல் மூலமா நடந்ததை, சாத்ராக் மேஷாக் மூலமா நடந்த அற்புதங்களை எல்லாத்தையும் நேரா பார்த்தாரு. பார்த்தாலும் அவன் புத்தி என்ன ஆயிடுச்சு? சிக்கி கொள்ள மாட்டோம் வைப்பாட்டிகளும் மறுமனையாட்டிகள் சொன்னதை கேட்டு அவர் போய் சிக்கிக்கிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால அவனோட ராஜ்யம் பறிக்கப்பட்டது. இன்றைக்கு அப்படிதான் ராஜ்யங்கள் பறிக்கப்பட ஒரே காரணம் என்ன? சிக்கி கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டு போய் மாட்டிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் வேண்டான்னு சொன்னதுல போய் மாட்டினா சிக்கிக்குவோம். வேண்டான்னு சொல்லிட்டாரு. இந்த மார்க்கம் வேண்டாம், இந்த வழி வேண்டாம், இந்த பாதை வேண்டான்னு சொல்றார் தேவன். இது தவறானது என்று சொல்லுகிறார். நல்லா தெரியும், தேவ பிள்ளைகளுக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. தெரியும், தேவ பிள்ளைகளுக்கும் உலகத்தின் அந்த என்ன சொல்ற ரிச்சுவல்ஸ் சடங்காச்சாரங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தெரியுது. போய் சிக்கிக்கிறது. சிக்கிக்கொள்ள மாட்டோம்னு உள்ள போய் உட்கார்ந்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும்? எது வலை என்று முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி வலை வரும், அந்த வலையை எப்படி உடைக்க முடியும், கண்ணி வைத்தான் அதை எப்படி தகர்க்க முடியும்? வேதம் சொல்லுகிறது, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் தப்புவிக்கிற தேவன். கால்களை தப்புவிக்கிறார். நம்ம என்ன செய்கிறார்? இந்த சிக்குகளுக்கும் சுருக்குகளுக்கும் விலக்கி ரட்சிக்கிற தேவன். அவரால் செய்ய முடியாத ஒண்ணுமே இல்லை. அற்புதத்தின் தேவன். நாம தான் போய் மாட்டிக்கிட்டு கட்டுறோம். அப்பயே ஆண்டவர் கிருபையா சில நேரங்கள்ல நமக்கு மனம் இறங்கி என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். அப்ப இன்னைக்கு தேவன் சொல்றது, வேணாம் சொன்ன போகாதீங்க. தேவன் தடுத்ததுக்கு அப்புறம் போகாதீங்க. தேவன் வேண்டான்னு சொல்லிட்டா, கதவு அடைக்கப்பட்டா அதை திறக்க முயற்சி பண்ணாதீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். ஓசியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா 9:8. குருவி பிடிக்கிறவருடைய கன்னியா யார் இருக்கிறது? யாரும் இல்லை. பரமானந்த சாமிகள் இல்லை, பிரேமானந்த சாமிகள் இல்லை. யார் வலையா கன்னியா இருக்கிறாரா? தீர்க்கதரிசிகள். கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு தீர்க்கதரிசின்னு பேர் போட்டுக் கொள்ளுகிற தீர்க்கதரிசிகள் குருவி பிடிக்கிற கண்ணிக்கும் சுருக்குகளுக்கும் ஒப்பரையா இருக்கிறார்கள். இதான் பிரச்சனை. இப்போ பிரச்சனையே இங்கதான். குருவி பிடிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல புறா பிடிச்சாங்க, இப்போ அட்லீஸ்ட் குருவியாவது பிடிக்கலாம். கொஞ்சம் புறா எல்லாம் ஆயிடுச்சு, தெளிஞ்சிருச்சு. அதுக்கு என்ன வந்துருச்சு? ஓஹோ, இதுதான் தெரிஞ்சிருச்சு. கபடற்ற சர்ப்பங்க புறாவை போல இருந்தாலும் வினா உள்ள சர்ப்பங்களாக மாறிடுச்சு. வேலை ஆகலை. அடுத்தது யாரை பிடிக்க வரோம்? இதில் குருவி இருக்கும். இந்த குருவி இருக்கே அங்கங்கே போகும். அது பாட்டுக்கு பாவம் போல எதுன்னே என்னன்னே தெரியாது. அது பாட்டுக்கு பாட்டு பாடி காட்டில் வனத்தில் போகிற இடம்லாம் போகும். ஆனால் இவன் தீர்க்கதரிசி என்ன பண்ணுறான்? இந்த வாரம் இந்த சபை, அந்த வாரம் அந்த சபை, இன்னொரு சபை. குருவி பிடிக்கிறோடைய கண்ணி தீர்க்கதரிசி தான் உட்கார்ந்துருக்கான். இது போது அங்கே போனாலும் இதே தான் சொல்கிறாங்க, அங்கே போனாலும் இதே மாதிரி தான் இயேசு நாமத்தை தான் சொல்கிறாங்க, தேவசனம் தான் சொல்கிறாங்க, இதே பைபிள் தாங்க. தெரியல எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. வித்தியாசம் அறிந்து கொள்ள தெரியாத குருவிகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த குருவிகள் என்ன பண்ணுது? அவருடைய வலைகள் வழியெல்லாம் வச்சுட்டான். ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை, அது எங்கெல்லாம் போது அங்கெல்லாம் வலைய வச்சிட்டோம். ஏன்னா இது பெரிய கூட்டமாக மாட்டினா மொத்தமாக மாட்டோம். ஒரு ஊழியக்காரனை பின்பற்றினா அவன் விழுந்தா அவன் பின்னாடியே இதுவும் போய் விழும். சொல்லுவாங்க பேக் பைப்பர்னு ஒரு கதை. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அவர் போய் என்ன பண்ணுவார்? பைப் வாசிட்டே போவார்.
அது பின்னாடி இந்த எலிகள்லாம் போகும். எலிகளை பிடிக்கிறதுக்கு இவர் வாசிட்டு கொண்டு போய் அந்த சவுண்ட்லேயே அந்த எலிகள் எல்லாம் கடல்ல சமுத்திரத்துல தள்ளி. கடைசியில் என்னாச்சு, பிள்ளைங்க போயிடுச்சு. பிள்ளைங்களையும் கூப்பிட்டு போகிறோம். கதட்டு பரிசுத்தனா அது அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் இப்போ அதெல்லாம் சொல்லலை. இன்னைக்கு குருவி பிடிக்கிறவருடைய கண்ணி. கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஊதுனா வித்தியாசம் தெரில, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இதுவும் மியூசிக் தான், அதுவும் மியூசிக் தான். இதுவும் செய்தி தான், அதுவும் செய்தி தான். இதுவும் பைபிள் தான், அதுவும் பைபிள் தான். ஆனால் என்ன சொல்லப்படுகிறது, எப்படி சொல்லப்படுகிறது? என்னை எச்சரிக்காத எந்த வசனமும் குருவி பிடிக்கிறவருடைய கண்ணி. என்னை சீர்படுத்தாத எந்த செய்தியும் குருவி பிடிக்கிறவருடைய கண்ணி. என்னை பரிசுத்தமாக்காத எந்த தீர்க்க தரிசனமும் அது கள்ள தீர்க்க தரிசனம், இல்லைன்னா அந்தி கிறிஸ்துவின் தீர்க்க தரிசனம். இதை புரிஞ்சுக்காத வரைக்கும் அது கும்பல் கும்பலாக போகும். தெரியும், எத்தனையோ பேருக்கு தெரியும். நிறைய பேர் கேள்விப்பட்டு நம்ம பார்த்ததில்லை, நான்லாம் கூட பார்த்ததில்லை. பலாசர் லாரியத்தை சொல்லி ஒரு மனிதர் இருந்தாராம். அவர் நடந்து போனாலே சாசுகள் ஓடுமா, அவ்வளோ அற்புத சுகம் உண்டாகுமா. நல்ல வல்லமையாக எடுத்து பயன்படுத்தப்பட்டார். வெளிநாடுகளுக்கு போனார். அங்கே போய் எதையோ உபதேசத்தை கற்றுட்டு இங்கே ராதாகிருஷ்ணனே தேவன் சொல்லிட்டு மதுரையில் வந்தாராம். மதுரையில் ஒரு ஆசிரமம் வச்சு ராதாகிருஷ்ணன் தான் தெய்வம். இவரை பின்பற்றின அத்தனையும் அப்படியே போயிடுச்சு. இப்போ யாரை பின்பற்றலை? தேவனை பின்பற்றலை, இயேசுவை பின்பற்றலை, இந்த பைபிளை பின்பற்றலை. எதை பின்பற்றுச்சுங்க? அந்த கள்ள தீர்க்கதரிசியை பின்பற்றுச்சுங்க. அவன் விழுந்தா இவனும் இதுகளும் விழுந்துச்சு. குருவி பறிக்கிறோடைய கண்ணியாய் இருக்கிறது. கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன செய்யணும்? அந்த கண்ணிக்கு நாம தப்பிக்கிறது மாத்திரம் இல்ல, அநேக இன்னசென்ட் ஆத்மாக்கள் தப்புவிக்கப்பட ஜெபிக்கணும். கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக ஒரு காரியத்தை வாசிக்கலாம். ஆமோசின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். குருவிக்கு தரையிலே சுருக்கு போடப்படாதிருந்தால் அது கண்ணியில் அகப்படுமோ? அது அகப்படாத இருக்கையில கண்ணி எடுத்துருவாங்களா? அது அகப்பட்டாதான் கண்ணி எடுப்பாங்க. அது வரைக்கும் கண்ணி இருந்துகிட்டே இருக்கும். குருவிக்கு எங்க சுருக்கு வைக்கப்படுகிறது? தரையில வைக்கப்படுது. தரையில வைக்கப்படுதுன்னா என்ன? அது பூமியின் ஆசீர்வாதங்களிலே வைக்கப்படுது. இதை முக்கியப்படுத்தி அது போய் உட்காரும். அது உட்கார்லன்னா என்னாச்சு? அந்த கண்ணியை எடுக்க மாட்டான், பார்த்துக்கிட்டே இருப்பான். அது உட்கார்ற வரைக்கும் பார்ப்பான், சத்துரும். கள்ள தீர்க்கதரிசி பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒரு ஆத்துமாவை சுருக்கு போட்டு பிடிக்கிறதுக்கு எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பான்? உலக ஆசீர்வாதத்தை காண்பித்து, உலக இச்சைகளை காண்பித்து. நீ எப்படின்னா இருப்பா. ஒரு பாஸ்டர் நல்லா தெரியும், நம்ம நல்ல பாடல்கள் எல்லாம் பாடுறோம், ஆனால் அவரே சினிமா பாட்டு பாடுறார். நான் பேர் சொல்ல விரும்பலை. கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு சொல்றேன். கேட்கும்போது வேதனையும் துக்கமான சபையில பாடுறாரு. ஜனங்கள்லாம் சிரிக்கிறாங்க. கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு சொல்றேன். இப்படிப்பட்ட பொல்லாதவர்கள் மத்தியிலே, பொல்லாத ஊழியக்காரர் என்று பெயர் வைத்திருக்கிற ஜனங்கள் மத்தியில் அவன் எங்க வைக்கிறான்? கண்ணி தரையில தான். இதை பார்த்து ஒரு கூட்டம் என்ன பண்ணும்? அதுவும் அதே மாதிரி போகும். அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை நான் செய்வேன், அவங்க எப்படி பேசுறாங்களோ நானும் அப்படி பேசுவேன், அவங்களுடைய காரியத்தை நானும் கற்றுக்கொள்வேன் என்று போகிறதற்கான ஒரு கூட்டம் இருக்கிறபடினாலே இந்த குருவிகளுக்கு விரோதமாய் வைக்கப்படுகிற சுருக்குகளுக்கு நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரே ஒரு காரியத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். நிறைய சொல்ல டைம் இல்லை. ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 11:9. ஆமா, இங்க வாசிக்கிறோம். Let that table be made a snare and a trap.
அவர்களுடைய பந்தி, அவங்களோட பந்தினா அர்த்தம்னா அவங்களுடைய ஐக்கியம், அவங்களுடைய அந்த ராபோஜனம், அவங்க எடுக்கிற அந்த பரிசுத்த திருவிருந்து அவர்களுக்கு கண்ணியாய் மாறி போகுது. திருவிருந்த என்ன ஆயிடுச்சா? கண்ணியா மாறிடுச்சு. அவங்களோட டேபிள் பி a trap for them. அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அதுவே ட்ராப் ஆயிடுச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு பரிதாபகரமான சூழ்நிலையில அநேகர் போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம் கர்த்தருடைய பந்தியை குறித்து அதிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அவருடைய சரீரத்தை குறித்தும் ரத்தத்தை குறித்தும் குற்றமற்றவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இதை எடுக்கும் போது பயத்தோடு, பக்தியோடு, நடுக்கத்தோடு அதை எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ இந்த இங்கிலீஷ் பீப்புள் ஷேர் பண்ற இது ஃபுட்டு மாதிரி எல்லாரும் இன்னைக்கு எப்படின்னா, ஒருத்தர் சொல்றாரு இட்லி கூட எடுத்துக்கலாம், இட்லி கூட எடுத்து சாப்பிடலாம், அது கூட என்னவா கர்த்தருடைய பந்தியா. ஒருத்தர் சொல்றாரு ஏன் நம்ம வீட்டில் செய்யணும், நம்ம வீட்டில் செய்வாங்க, எதையோ வாங்கி இட்லி கட் பண்ணி கொடுங்க, எல்லாமே பந்தி தானே. அப்பம் அவங்க அன்னைக்கு அப்பம் சாப்பிட்டாங்க, நம்ம இன்னைக்கு இட்லி தான் நமக்கு அப்பம், ஸோ இட்லியை கட் பண்ணி கொடுங்க. ஒருத்தர் சொல்றாங்க நீங்க என்ன பண்ணுங்க, இல்லை அந்த ரோமன் கத்தோலிக்கர்கள் கொடுக்குறாங்களா ஒரு குட்டி அப்பம், அது அழகா இருக்கு, அது கொடுங்க. ஒருத்தர் கேட்டாங்க என்கிட்ட, அது எப்படி இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, அது கொடுங்க. என்னது அப்பம் என்ன ஆயிடுச்சு? அவரோட பந்தியிலே வைக்கப்படுகிற அப்பம் ஒரு பரிசுத்த ஊழியர்களால் செய்யப்பட வேண்டியது அவசியம். அன்றைக்கு எப்படி ஆசாரியர்கள் அதை பயத்தோடு பக்தியோடு அந்த சமூக தப்பத்தை தேவ சன்னிதானத்தில் வைத்தார்களோ, அப்படியே இன்னைக்கும் நாம வைக்கிற இந்த பரிசுத்த பந்தியில வைக்கிற அப்பமானது ஜெபத்தோடு கூட செய்யப்பட வேண்டும், பயத்தோடு கூட செய்யப்பட வேண்டும். செய்யும் போது ஒரு பயம் இருக்கணும். அதை நினைச்சுதான் நான் ஆண்டி இருக்கும்போது ஆண்டி சொன்னாங்க, நான் என் கையால செய்வேம்மா, எனக்கு முடியறது இல்லை, உடம்பு நல்லா இல்லை, கஷ்டமா இருக்கு, அதனாலதான் வெளியில பிரெட் வாங்கி கொடுக்குறேன். ஆண்டி வருத்தப்பட்டதுனால நான் சொன்னேன், சரிங்க ஆண்டி, நான் வேணா சீக்கிரம் வந்து அந்த அப்பத்துக்கு பிசைஞ்சு நான் பண்ணி தந்துடுறேன். சரிம்மான்ட்டாங்க. 2 வாரம் செஞ்சேன். 3ஆவது வாரம் ஒரு பாஸ்டர் மெசேஜ் கொடுக்குறாரு, நீ எவ்வளவு துணிகரமாய் செய்கிறாய், இதை பாஸ்டர்ஸ் தான் செய்யணும், ஒரு லேடி செய்யக்கூடாது, அதை எப்படி செய்யலாம்னு அவர் மெசேஜ் கொடுக்குறாரு. எனக்கு ஒரு பக்கம் அப்போ ரட்சிக்கப்பட்ட புதிது, அதனால் ஒரு பக்கம் பயம். ஆனால் ஆண்டவர் சொன்னதுனால தான் நான் செஞ்சேன். ஸோ அதனால் நான் அதை பற்றி கவலைப்படலை. கர்த்தர் உங்களோட காரியங்கள் எல்லாம் அபத்தமாக்குவார். அவர் சொன்னார், ஆனால் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஊழியம் செய்கிற வரைக்கும் கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டு வருகிறார். என்ன ஆயிடுச்சு? யாரோ ஒருத்தர் விக்கிரகத்துக்கு படைச்சிட்டு அதில் பிரெட்டு செஞ்சால் சாப்பிட்றதுக்கு மனது இருக்கு, ஆனால் நாமளே செய்யும் போது அதை குற்றப்படுத்த அநேக ஊழியர்கள், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள். இன்னைக்கும் அவருக்கு சபை இல்லை, அவர் உட்கார்ந்துருக்கார். அவர் தெரியும் நிறைய பேருக்கு, பாஸ்கர்னு அவர் பேர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சாலி சர்ச்சுக்கு வந்த பாஸ்டர். அப்ப என்ன நடக்கிறது? எல்லாமே வியர்த்தமா இருக்கிறது. சில நேரம் தேவன் நம்மிடத்துல எதை விரும்புகிறார் என்கிற அறிவு இல்லை, எதை எதிர்பார்க்கிறார் என்கிற நம்பிக்கை இல்லை. எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதுனாலே இது தப்பு, அது தப்பு, அப்படி தப்பு, இப்படி தப்புன்னு சொல்லிட்டு செய்ய வேண்டியதை விட்டுறோம், செய்ய வேண்டாதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுதான் கண்ணி, அதுதான் கண்ணியாய் மாறி போகிறது என்று வாசிக்கிறோம். அப்ப இன்றைக்கு தேவன் நம்மிடத்துல சொல்லுகிறதெல்லாம், இந்த பந்தி நமக்கு கண்ணியா மாறக்கூடாது. ஒவ்வொரு மாதமும் எடுக்கும்போது ஜெபத்தோட வாங்க, பயத்தோட வாங்க. எடுக்கும் போதே, இயேசுவே உம்முடைய சரீரத்தை குறித்தும் ரத்தத்தை குறித்தும் குற்றமற்றவனாய் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க, ஒப்பு கொடுத்துட்டு எடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, அந்த பந்தியிலே பரிசுத்தமாய் பிரவேசிக்கும் போதுதான் அவருடைய எலும்புகளுக்கும் அவருடைய அபிஷேகத்துக்கும் சொந்தமானவர்களாய் மாறுகிறோம், அவருக்கு உரிமை உள்ளவர்களாய் மாறுகிறோம். அப்பதான் இந்த கள்ள உபதேசம், கள்ள தீர்க்க தரிசனம், கண்ணி, வலை, சுருக்கு எல்லாம் என்ன செய்யப்படும்? உடை தெரியப்படும்.
தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில் இதெல்லாம் உடை தெரியும்னா தேவனுக்காக ஓட ஆரம்பிப்போம். இதனால கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து சரியான பாதையிலே நடத்துவாராக. ஆமென்.